ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறதான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. அதை பற்றின விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, நாங்கள் வந்து ஈவினிங் போல் தான் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து செய்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடெலாம் செஞ்சாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கனாக்கா எல்லா வகையான காய்கறிகளும் போட்டு செய்யணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பருப்பு எல்லாமே போட்டுக்கணும். அதே போல் என்னென்ன காய்கள் இருக்கோ எல்லாமே, பலாக்காய், மாங்காய், அந்த மாதிரி கத்திரிக்காய், என்னென்ன நாட்டு காய்கள் இருக்கோ, சுரக்காய், அந்த மாதிரி எல்லா காயும் போட்டுக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கனாக்கா ஆட்டுக்கு சாமிக்கெல்லாம் வைக்கிறதுக்காக மாலை கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா புங்கப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவாரம் பூ இருக்குல்ல, அதை ரெண்டையும் சேர்த்து தான் வந்து மாலையாக வந்து கட்டி வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் சாமிக்காக எடுத்து வச்சுருக்காங்க. பிள்ளையார் பிடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வைக்கிறதுக்காக. இந்த டைம் பார்த்திங்கனாக்கா மழை வேறு வந்துகிட்டே இருந்தது விட்டு விட்டு. இப்போ தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு இதில் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொன்றில் வந்து சாதம், அதாவது பச்சரிசி பொங்கல் செய்வாங்கள்ல, வெண்பொங்கல், அது ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைட் பார்த்திங்கனாக்கா பாப்பா தம்பி எல்லாம் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அதே போல் அடுத்து அந்த இலை வந்து நம்ம வாழை இலை இதில் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பலா இலையால் செஞ்ச இந்த மாதிரி ஓலை மாதிரி செய்வாங்க. அதை செஞ்சு அதில் தான் வந்து சாப்பாடு செஞ்சு சாமிக்கெலாம் படைப்பாங்க. அதுக்காக என்னோடய குழந்தைனார் தான் வந்து செஞ்சிட்ருக்காரு. இந்த இலை வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே தச்சு செய்வாங்க. நானே ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் பார்த்தேன். நல்லா கரெக்டாக அப்படியே ஒன்றும் கிளியாத அளவுக்கு சூப்பராக தைச்சிருந்தாங்க. அப்போ தான் கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இலையில தான் வந்து சாமிக்கு வந்து படைக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து சீவாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குச்சியை வச்சு காட்டில் வந்து வளரும். அந்த குச்சியை வச்சு தான் வந்து இப்படி தைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திட்டாணிலாம் போட்டிருந்தோம். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மழை பெஞ்சோன்னே எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து அதனால் இந்த சைடு வந்து மழை பெய்யாமல் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து சாமிக்கு வந்து எல்லாம் கோலம்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் படையல் போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து அத்தை ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அது மேலேயே அப்படியே நானும் சேர்ந்து ஒரு கோலமாக போட்டு திட்டாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், செம்ம வாசனையாக இருந்தது குழம்பு. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ தான் சொன்னாங்க அத்தை, இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாமிக்குன்னு படைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தான் இருந்தது. நல்லா வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது சாமி கும்பிட்ற வரைக்கும். பூவெல்லாம் எடுத்து வந்து வச்சாச்சு. அடுத்த அத்தை வந்து மாட்டு சாணம் வந்து எடுக்க போயிருக்காங்க. பாருங்கள், கோயில் தெரியுது, அந்த லைட் வெளிச்சம் இருக்குல்ல, அதான் வந்து எங்கள் ஊரில் உள்ள கோயில். நல்லா பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. அந்த மழை சவுண்டு எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து டிவி சவுண்டு இருந்ததுனால நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சவுண்ட் கேட்கும்போது. தவளை சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், எங்கள் அத்தை வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. இதை வச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு சாமி கும்பிட வேண்டியது தான். அதே போல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஆவாரம் பூவும் பொங்கப்பூவும் தான் வந்து ஃபேமஸ். அதுதான் வந்து சாமிக்கு வந்து வைப்பாங்க. பொங்கல் அன்றைக்கெலாம் நம்ம அருகம்புல் அதெல்லாம் வைப்போம்ல, இன்றைக்கி வந்து அதெல்லாம் வைக்க தேவையில்லையா, இந்த 2 பூ மட்டும் வச்சாலே போதும் அப்படின்னாங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சாமிக்கெலாம் கும்பிட்டுட்டு ஒரு மாலையை வந்து நிலவாசல்லையும் கட்டி வச்சோம்.
அது மாதிரி வைக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் கட்டி விட்டாங்க. இப்போது படையல் போட ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மாமா. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வெண்பொங்கலை எடுத்து அது நடுவில் வந்து வெல்லம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு வாழைப்பழம் அப்புறம் பால் இதெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் அந்த குழம்பெல்லாம் ஊற்றுனாங்க. அதை வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா போய் ஆட்டுக்கு போய் வந்து எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா அதே போல் எங்களுக்கும் கொஞ்சம் வந்து கொடுப்பாங்க. இன்னொரு எல்லாம் வச்சுருக்காங்கள அதுலேயும் செய்வாங்க. செஞ்சு அது வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். இப்போது வந்து சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா ஆட்டுக்கெலாம் வந்து அந்த சாதம் வந்து ஊட்டுவாங்க. வந்து அப்போ வந்து தட்டால் வந்து மேலே மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு அப்படி செய்யணும். அதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் பாப்பாவுக்கு. பாருங்கள் சூப்பராக ஆடெலாம் சாப்பிடுது. இருட்டுக்குள்ள இருக்கிறதுனால அப்படி தெரியுது. நானும் லைட் வந்து போட்டு பார்த்தேன், அவ்வளோ வெளிச்சமாக தெரியல. எல்லா ஆட்டுக்கும் வந்து சாதம் வந்து ஊட்டுவாங்க. காலையிலேயே வந்து ஆடெல்லாம் குளியாட்டி அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவுக்கு ஆட்டுக்குட்டினா வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குவாங்க. எந்நேரமும் நைட்டை தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக அந்த ஆட்டுக்குட்டிங்களோடு தான் இருப்பாங்க. நிறையா ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரேம் பண்ணி. அதெல்லாம் இப்போ ஊருக்கு போகும்போது அத்தை என்கிட்ட எடுத்து வந்து காமிச்சாங்க எல்லாத்தையும். பாருங்கள் நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மலாம் சாப்பிட முடியும். இப்போ அடுத்து சாப்பிட போகிறோம். எல்லா ஆட்டுக்கும் ஊட்டியாச்சு. அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள் எங்கள் பாப்பா நல்லா டம் அடிச்சுக்கிட்டு சூப்பராக வந்துட்டுருக்கா. இப்போ அடுத்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதம் வந்து எடுத்து எல்லா திசைகள்லையும் வந்து தூக்கி போடுவாங்க. அப்போ வந்து பொங்கலே பொங்கல்னு சொல்லிக்கிட்டே போடுவாங்க. அதே போல் அப்போ போடும்போது எங்கள் அத்தை சொன்னாங்க, பட்டி பெருக பெருக பாலும் பெருக பெருக பொங்கலே பொங்கல் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், சூப்பராக நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடி முடிச்சிட்டோம். அடுத்து எல்லோரும் சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த குழம்பு. திரும்பி வந்து அடுத்த பொங்கலுக்கு தான் இந்த மாதிரி சாப்பிட முடியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து அந்த மாலையெல்லாம் வந்து எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே தோரணம் நில வாசல்லையும் தோரணமாக கட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம எல்லாம் சாப்பிட வேண்டியதுதான். இப்போ எங்கள் மாமா வந்து கொஞ்சம் எடுத்து அதில் வந்து பிரசாதமாக செஞ்சு எங்களுக்கு வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் எல்லோரும் இலையில சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.